கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவருடைய சீசர்களை பார்த்து, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார் சொல்லுங்க. Jesus looked around and said to his disciples, how hard it is for those who have riches to enter the kingdom of God. So what it mean? ஐஸ்வர்யவானாக இருக்கக்கூடாதா? ஐஸ்வர்யவானாக இருந்தாச்சுன்னா பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நமக்கு வரலாம். ஏன் இப்படி சொல்லப்படுது? இட்ஸ் வெரி ஹார்ட் இட் இஸ் ஃபார் தோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. பதில் they will not enter into God's kingdom சொல்லாம இட்ஸ் how hard it is, எவ்வளவு அரிதான இருக்கிறது என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஏனென்றால் ஐஸ்வர்யவானுடைய இருதயம் எதை குறித்து இருக்கும்? ஐஸ்வர்யத்தை குறித்து இருக்கும். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி அதிகமாக ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக இருக்கும். அது இல்லாமல் உலகத்திலும் உலக பொருள்கள் மேலும் அவருடைய எண்ணங்கள் இருக்கும். ஸோ நம்ம இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும். ஸோ அந்த ஐஸ்வர்யவான்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் சில சமயங்களை பார்க்கும்போது when they are not having that much of money, அவங்க ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் நல்ல ஐஸ்வர்யம் ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய பாடுகள் அவருடைய நடக்கைகள் எல்லாமே வேறு விதமாக இருக்கும். ஸோ அப்படியாக தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யமானவர்களை பொறுத்தவரையில் அவருடைய விசுவாசம் ஐஸ்வர்யத்தில் இருக்கும். அதனால அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து அவ்வளவு ரொம்ப கடினம் என்று சொல்லும்படியாக, அதை குறித்து எவ்வளவு கடினம் என்று சொல்லும்படியாக சொல்லப்படுகிறது. ஒரு ஊசி துவாரத்தில் ஒரு ஒட்டகம் நுழையும், ஆனால் ஐஸ்வர்யங்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பது அவ்வளவு கடினமானது என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஸோ அப்படிப்பட்ட கடினமாக, ஏன்னா அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கப்படாதபடி, ஜீவனோட தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதபடி உலகத்தில் அவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கிறாங்க. உலக பொருள்கள் மேல, உலக ஆசீர்வாதத்தின் மேல அவங்களுடைய ஐஸ்வர்யம் அப்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ அதனால நம்ம ஐஸ்வர்யம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாங்க, நமக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, நம்ம அதில் நம்பிக்கை வைக்காம தேவன் பால் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஸோ அதன் மேல நம்பிக்கை வைத்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா கூட